வணக்கம். விஜய்க்கு எப்படி செல்வாக்கு இருக்கோ, அதேபோல திமுகவுக்கு செல்வாக்கு வேணும். அதனால ரஜினிய கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கமலஹாசனுக்கு ஒரு அசைன்மெண்ட்ட உதயநிதி ஸ்டாலின் குடுத்துருக்கிறாரு அப்படிங்கிற மாரி தெரியுது. கமலஹாசனும் ரஜினியும் அந்த சந்திச்சு பேசியிருக்கிறார். இதுக்கு இடையில எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ண போறாரு? எடப்பாடி பழனிசாமி அதிமுக, பாஜக இந்த கூட்டணி மட்டும் தான் தொடர்ந்து இருக்கு. வேற கட்சிகள் யாருமே கூட்டணிக்குள்ள வரல. அவங்க வைக்கிற நிபந்தனைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஏத்துக்கவே முடியல. எடப்பாடி பழனிசாமினால ஏத்துக்க முடியல. அவங்க வைக்கிற கூட்டணிக்குள்ள வர கட்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க வைக்கிற ஒரு நியாயமான கோரிக்கை. ரொம்ப நாள் அவங்களுடைய ஆசை, எதிர்பார்ப்பு எல்லாமே அந்த கோரிக்கை தான். அந்த கோரிக்கையை நிறைவேற்றுறதுக்கு எடப்பாடி பழனிசாமி ரொம்ப யோசிக்கிறாரு. அது இல்லாமல் திமுக கூட்டணியை உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. விசிகா, கம்யூனிஸ்ட் இவங்க மேலே விமர்சனங்களையும் வைக்கிறாரு. வாங்க சிவப்பு கம்பில் வச்சிருக்கிறேன் வாங்க அப்படின்னு வேறு கூப்பிடுறாரு. அவங்க பதிலடி கொடுக்குறாங்க. நண்பகத்தன்மை இல்லாதவர் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இதுக்கப்புறம் ஏன் அவங்களோட கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எடப்பாடி பழனிசாமிக்கு வரமாட்டேங்குது. ஆனால் ஏற்கனவே அதிமுக, பாஜக கூட்டணியில் இருந்த கட்சிகள் எல்லாமே, சிறு சிறு கட்சிகள் எல்லாமே இப்போ திரும்பவும் எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வைக்கணும் அப்படின்னா சில நிபந்தனைகளை விதிக்கிறாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கோ அந்த கூவத்தூரில் நடந்த அந்த பேரத்தில் செங்கோட்டையன் பேர் தான் அடிபட்டுக்கிட்டே இருந்தது. ஆனால் செங்கோட்டையனை ஓவர்டேக் பண்ணி இவர் வந்தார். செங்கோட்டையன்ட்ட இந்த தடவை கூவத்தூரில் உங்களை ஆதரிக்கிறவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு, ஒரு அமௌண்ட்டு கொடுத்துருங்க எம்எல்ஏக்களுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் பேசும்போது தான் எடப்பாடி பழனிசாமி எல்லாருமே தான் அங்கே அப்படியே போதையில் இருந்தாங்களா, அந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்கள அப்படியே கவர்ற மாதிரி ஒரு திட்டத்தை சொல்கிறாரு. நான் முதலமைச்சர் ஆனேன்னா மாதம் உங்களுக்கான ஒரு கப்பத்தை கொடுத்துருவேன், ஒரு அமௌண்ட்டை கொடுத்துருவேன். நீங்கள் ஒரே ஒன் டைம் இதில் போகிறீங்க, அதனால் மாதம் உங்களுக்கு கொடுக்குறேன், நான் முதலமைச்சராக இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகிறாரு. இது ஓகே, இது நல்லா இருக்குது இந்த சிஸ்டம் அப்படிங்கிற மாதிரி அவங்களாம் யோசிக்க ஆரம்பித்தாங்க. அதிமுக எம்எல்ஏக்கள் எல்லாமே கூவத்தூரில் யோசிக்க ஆரம்பித்தாங்க. அப்புறமா எடப்பாடி பழனிசாமி எம்எல்ஏக்கள் எல்லாம் கரெக்ட் பண்ணார். இது செங்கோட்டையனுக்கு நல்லாவே தெரியும். இது இப்படி பண்ணோம்னா நம்ம ஊழல் செஞ்சு ஆட்சி பண்ணால் தான் நம்மளால் இது போல் கொடுக்க முடியும். அப்படி ஒரு ஆட்சி அம்மா காலகட்டத்திலேருந்து நடக்கவே இல்லையே அப்படிங்கிற ஒரு தயக்கத்தில் அவர் யோசிச்சுட்டே இருக்கும்போது இவர் போய் டிடிவி தினகரனை சந்தித்து இது மாதிரி எல்லாருமே என்னை ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறாங்க, நான் இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கேன், கொஞ்சம் சின்னம்மாட்ட சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சசிகலாட்ட சொல்ல வச்சு, அதுக்கப்புறமா சசிகலா மறுநாள் அந்த முடிவு எடுக்கிறாங்க. எம்எல்ஏக்களும் ஆதரவு பண்ணாங்க. அங்கே கூவத்தூரில் இருக்கும்போதே அவங்க வீடு தேடி போய் அவங்களுக்கு முதல் செட்டில்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க. அதனால் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆகிறதுக்கு எந்த விதமான ஒரு இதுவுமே இல்லை, எதிர்ப்புமே இல்லை. அதில் செங்கோட்டையனுக்கு கொஞ்சம் மனஸ்தாபங்கள் இருந்தது. எம்எல்ஏக்கள் நிறைய பேர் செங்கோட்டையனை கொண்டு வந்திருக்கலாம்ப்பா அப்படின்னு அப்போயே பேச ஆரம்பித்தாங்க. முதலமைச்சர் வேலையிலே முதலமைச்சர் ஆகிறதுக்கே எடப்பாடி பழனிசாமி பல சாகசங்கள்லாம் பண்ணார். அதே போல் கட்சி தலைவர் பதவிக்கும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு நெருக்கடி அவருக்கு வந்துக்கிட்டே இருந்தது. அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவங்க 3 பேருமே கட்சியை விட்டு தூக்கி விடுறாரு. இந்த 3 பேருமே கட்சியில் மிக செல்வாக்காக இருந்தவங்க. இந்த மாதிரி செல்வாக்காக இருக்கிறவங்கள தூக்கி விடும்போது அவங்களுக்கு பின்னணியில் இருந்த சமுதாயம், அது 3 பேருமே ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவங்க. இந்த சமுதாயத்தில் இருக்கிற மக்களுக்கு வாக்கு சதவீதம் பெருமளவில் இருக்குது. இவங்க 3 பேரையும் தூக்கி போட்டோம்னா அதிமுகவுக்கு இந்த சமுதாயத்தோட வாக்குகள் வராது அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லாவே தெரியும். இது எம்ஜிஆர் காலத்திலேருந்து ஜெயலலிதா காலகட்டத்திலேருந்து இந்த சமுதாய மக்கள் அதிமுகவுக்கு அப்படின்னு சொல்லி நேர்ந்து விடப்பட்டவங்க. அவங்க அந்த அளவுக்கு செயல்பட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி வந்தோடனே இவங்க 3 பேர்த்தையும் தூக்கி விட்டுட்டு வாக்கு சதவீதம் சரிஞ்சாலும் சரி, அதை உதயகுமார், செல்லூர் ராஜு, திண்டுக்கல் சீனிவாசன், அத்தம் இப்படி நம்ம சில பேரை வச்சு நம்ம அதை சரி கட்டிக்கலான்னு அவர் நினச்சார். ஆனால் அது பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ என்னென்னா இந்த வாக்கு சதவீதம் போயிடுச்சு. அப்புறமா நம்ம கட்சி தலைமைக்காக எவ்வளவோ போராடிட்டோம். உட்கட்சிக்குள்ளே இப்போ பெரிய பிரச்சனைலாம் கிடையாது, அதெல்லாம் சமாளிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்தாலும் இப்போ கூட்டணிக்கு வர கட்சிகள் ஏகப்பட்ட நிபந்தனைகளை விதிக்கிறாங்க. ஏற்கனவே இருந்த கட்சிகள் எல்லாமே விலகினதுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி தான். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இப்போ அன்புமணி ராமதாஸ் கூட்டணிக்கு நிபந்தனை விதிக்கிறார். டாக்டர் கிருஷ்ணசாமி நிபந்தனை விதிக்கிறார். நாங்கள் இத்தனை காலம் எந்த வித நிபந்தனை இல்லாமல் தான் உங்களோட கூட்டணியில் பயணம் செஞ்சோம், இனிமேல் ஆட்சி அமைச்சரவையில் எங்களுக்கு இடம் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. இந்த கோரிக்கைக்கு ஓகே அப்படின்னா தான் மற்ற விஷயங்களை சம்மந்தமாக பேச முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத பாஜக சொல்லிடுச்சு. பாஜக அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு ஏற்கனவே இருந்த கூட்டணி கட்சிகளே நிபந்தனை விதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு தர்ம சங்கடம். இப்போ போகிற இடம்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ கும்பலை காட்டுறாங்களே, இவ்வளோ கும்பல் எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுகவுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆனால் இந்த கும்பலை காட்டுறதுக்கு கோடிக்கணக்கில் செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு தகவல் இருக்குது. இவ்வளோ கோடிகளை செலவு பண்ணி இன்னும் 8 மாதம் இருக்குது. இன்றைக்கி செலவு பண்ணிவிட்டு திரும்பவும் இவர் இப்போ கோயம்புத்தூர் சைடு, மேட்டுப்பாளையம் சைடு சுற்றுப்பயணம் போனால் கூட மக்கள் மறந்துடுவாங்க. அந்த மாதிரி இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த ஒரு சுற்றுப்பயணத்துக்கு எதுக்கு இவ்வளோ கோடிக்கணக்கில் செலவு, அதுவும் ஒரு ஏரியாவுக்கே கோடிக்கணக்கில் செலவு பண்ணுறாங்க. கும்பலை காட்டணும், கும்பல் வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த பகுதியில் ஏற்கனவே முன்னாடியே போய் பணத்தை கொடுத்து கும்பலை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க.
இப்போ சும்மா இருக்கிறாங்க மக்களுக்கு வந்து தேர்தல் பெருசாக ஒன்றும் தெரியல. அவங்கெல்லாம் சும்மா இருக்கிறவங்களுக்கு வாப்பா 500 தரேன், ஒரு குவார்ட்டர் தரேன், பிரியாணி வாங்கி தரோம் வாங்கப்பான்னா என்ன செய்ய போகிறாங்க? சும்மா தானே இருக்கிறோம், போயிட்டு அப்படியே போயிட்டு வருவோம். அவங்க எந்த கட்சி சார்ந்தவங்களாக இருந்தாலும் சரி அப்படியே ஒரு கும்பலை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஏற்கனவே எடப்பாடியோட பையன் மீதுன்னு கூட ஒரு 250 பேரை செட் பண்ணி காரில் அனுப்பி எடப்பாடி பழனிசாமி எங்கெங்கே பிரச்சாரம் பண்ணுறோம் அங்கங்கே நின்று கைத்தட்ட ஆரம்பித்தா பின்னாடி சுற்று வட்டாரத்தில் இருக்கவங்க கைத்தட்டுற மாதிரி ஒரு ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சுருக்கிறார். அவங்க எல்லா மாவட்டத்தும் போவாங்க, அவங்களுக்கான எல்லாம் சீருடை முதற்கொண்டு எல்லாமே ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டாரு. இப்படி வந்து ஒரு செட்டப்பு கும்பலை உருவாக்கி எடப்பாடி பழனிசாமி கூட்டணி கட்சிகளுக்குள்ளே ஒரு குழப்பத்தை உருவாக்கலாம்னு நினைக்கிறாரு. கூட்டணி கட்சிகள்னால் எப்படி அப்படிங்கிறத எல்லாமே தெரிஞ்சு வச்சுட்டாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு என்னென்னா, கஷ்டப்பட்டு நம்ம கட்சி தலைமை பதவி, இந்த பதவி, அந்த பதவி எல்லாத்தையுமே அடித்து பிடுங்கிட்டோம். ஆனால் இன்றைக்கி கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத ஒரு விஷயத்த கூட்டணி கட்சியெல்லாம் தூக்கிட்டு வராங்களே, இது வந்து எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கோபத்தில் இருக்கிறார். இவங்களை அமைச்சராக்கிறதுக்காக நான் வந்து கஷ்டப்பட்டு ஆட்சியில் உட்காரணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதே கூட்டணிக்கு வரவங்களும் அதை தான் கேட்குறாங்க. நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு தேர்தல் சமயத்தில் நாங்கள் உதவி செஞ்சு நாங்கள் வந்து பிரச்சாரம் பண்ணி ஒவ்வொரு ஓட்டாக அந்த கூட்டணியை கொண்டு வந்து நாங்கள் இவரை முதலமைச்சராக்கணுமா? அப்போ இவரை முதலமைச்சராக்கணும்னா எங்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கூட்டணிக்கு வர்றவங்களும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் பாஜகவோட செயல்படுமே. அதே சமயத்தில் வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாஜக தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க. கூட்டணி கட்சிகளும் பாவம் தானே, இதுதான் தேசிய ஜனநாயக கூட்டணியோட இதே ஒரு கட்டமைப்பு. இது வந்து எப்படி வேணான்னு சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் தான் பாஜக இருக்க கூட்டணிக்கு வர கட்சிகளும் இதை தான் பேசுகிறாங்க. ஒரு தடவை ஒரே செட்டில்மெண்ட் ஒரு 300 கோடி 400 கோடி வாங்கிக்கோங்க, கூட்டணிக்குள்ளே வாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பேசினாலும், இல்லை எங்களுக்கு அமைச்சரவையில் மிக முக்கியமான ஒரு அமைச்சர் பதவி கொடுத்தா நாங்கள் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த 300 கோடி 400 கோடியை நாங்கள் அமைச்சராகி 2 மாதத்தில் சம்பாரிச்சிருவோம்ல, எதுக்காக நாங்கள் வந்து இது பண்ணணும்? நீங்கள் வந்து வருஷம் ஃபுல்லாக கொள்ளையடிக்கிறதுக்கு நாங்கள் வந்து உங்களுக்கு ஒத்தாசையாக இருக்க முடியுமா? அது இருக்க முடியாதுல்ல அப்படிங்கிற மாதிரி இப்போ எல்லாமே விழிப்புணர்வு ஆகிட்டாங்க. ஆக மொத்தம் மக்கள் வந்து எல்லாத்துக்கும் வந்து கொள்ளையடிக்கிற கும்பல்கிட்ட தான் நம்ம மக்கள் போய் நிற்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. அதே போல் திமுகவில் இருக்கிற கூட்டணி கட்சிகளும் பார்த்திங்கன்னா பெருமளவில் தொகுதிகளும் அதிகம். அதே போல் வந்து கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறதையும் அவங்களும் இப்போது ரொம்ப தெளிவாக வந்து தலைமைக்கு சொல்லிகிட்டு இருக்காங்க, கூட்டணி தலைமைக்கு சொல்லிகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் தலைமை தனி மெஜாரிட்டி 118 தொகுதிகள் வரணும். அதில் ஜெயிச்சிட்டாங்கன்னா திமுக பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க கூட்டணி கட்சிகளோட ஆட்சி அப்படின்னா கண்டிப்பாக கூட்டணி ஆட்சி தான். அதுவும் திமுக பொறுத்த வரைக்கும் அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. இப்போ விஜய் என்ன செய்ய போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. விஜய் இப்போ வந்து 25ஆம் தேதி ஒரு மாநாடு போட போகிறார். இந்த மாநாட்டில் தான் பார்த்திங்கன்னா நிறையா விஷயங்களை வந்து ஓப்பனாக பேசுவார். மாநாட்டுக்கு அப்புறம் அவருடைய வாக்கு சதவீதம் இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி அரசியல் ஆலோசகர்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. விஜயை பொறுத்த வரைக்கும் மாதவ அர்ஜுனா, நிர்மல்குமார் இவங்க வந்து ஒரு தனி கோஷ்டியாக செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஒரு தனி கோஷ்டி. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த சைடு ஜான் ஆரோக்கியசாமி, புஷ்லி ஆனந்த் இவங்க வந்து ஒரு கோஷ்டியாக செயல்படுறாங்க. இதனால தான் முதல் மாநாட்டில் பெருமளவில் கும்பலே வரல. அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ 2வது மாநாட்டில் நல்ல இவங்கெல்லாம் ஒற்றுமையாக இருந்து ஒரு கும்பலை சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் இருந்தாலும் இவங்களுக்குள்ளே வந்து ஒரு விரிசல் இருந்தது தான், அப்படியே தான் தொடருது. இது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. விஜய்க்கு இது வந்து ஒரு சரிவாக கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து எந்த சூழ்நிலையிலும் அதிமுகவோட விஜய் கூட்டணி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி மூலமாக திமுக வந்து மூவ் பண்ணுறாங்க. அந்த மூவ் பண்ணும்போது அந்த மாதிரி செய்யும்போது பார்த்திங்கன்னா எப்படி வந்து திமுக ஆட்சியில் இருக்கிற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி எப்படி விஜயோட நேரடியாக கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐஏஎஸ் அதிகாரிக்கும் விஷ்ணு ரெட்டி அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட நெருங்கின நண்பர் ஒருத்தர் இருக்கிறார். அந்த விஷ்ணு ரெட்டிக்கும் ஐஏஎஸ் அதிகாரியும் ஒரு உறவினர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க 2 பேருமே பேசி விஜயோட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்க. விஷ்ணு ரெட்டி மூலமாக விஜய்க்கு தகவல் போயிருக்கு. தகவலின் அடிப்படையில் எந்த சூழ்நிலையிலும் அதிமுகவோட நீங்கள் கூட்டணி வைக்கணும்னா தனியாக நில்லுங்க, உங்களோட இமேஜை காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லியிருக்காங்க. சரி, இதுக்கு இடையில் உதயநிதி ஸ்டாலினும் விஜய்க்கு எதிராக களம் இறக்கப்படுறார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா விஜய் வந்த பிறகு உதயநிதி ஸ்டாலினோட செல்வாக்கு குறையும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது. ஏன்னா இல்லை அப்படின்னா விஜய்க்கு வந்து பின்னாடி வந்து விஜய்னால உதயநிதிக்கு ஒரு சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது. அப்படிங்கிறனால விஜய் இந்த தேர்தலோட ஒழிச்சு கட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. விஜய்க்கு எதிராக யாரையாவது ஒருத்தரை கொண்டு வரணும்ல. விஜய் இப்போ தானே சூப்பர் ஸ்டார். இதுக்கு முன்னாடி ஒரு சூப்பர் ஸ்டார் இருக்கார்ல ரஜினிகாந்தை வந்து நம்ம ஆதரிக்கிற மாதிரி ஒரு இதை கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்னால் டைரெக்டாக அவர் அரசியலில் ஆதரிக்க மாட்டார். ரஜினிகாந்தை ஆதரிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி ஆதரித்தார் அப்படின்னா பாஜகவை தான் ஆதரிப்பார்.
அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் எப்படி திமுக ஆதரிப்பார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. விஜய் ரஜினிகாந்த்கிட்ட பேசுகிறதுக்கு யார் மூலமாக மூவ் பண்ணணும். கமலஹாசன் இருக்கார், ரஜினி கமல் 2 பேருமே நெருங்கின நண்பர். இப்போ கமலை வந்து ராஜ்யசபா எம்பி ஆகியிருக்காங்க. அவர் போய் ரஜினியை சந்தித்து இது மாதிரி புது பயணம் அப்படி இப்படின்லாம் பேசிட்டு வந்திருக்காரு. அவர் தோனியில் பேசிட்டு வந்திருக்காரு. இந்த மாதிரி சமயத்தில் இதை உதயநிதி தான் இதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் வந்து நேரடியாக ரஜினிகாந்த்கிட்ட பேசுங்க, ரெட் ஜெயண்ட் மூவிஸில் ஒரு படத்தில் நடிக்க சொல்லுங்கள் ரஜினியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரஜினிக்கு தெரியுமில்ல, இத்தனை வருஷமாக நடிச்சிட்டு இருக்காரு, திடீர்னு வந்து ரெட் ஜெயண்ட் மூவியில் நடிங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு சரி ஆலோசனை பண்ணிவிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த படத்தை ரஜினி நடிக்க ஓகே அப்படின்னா மகாராஜா படத்தை இருக்கிற நிதிலன் சாமிநாதன் இவர் தான் டைரக்டர். இவர் மூலமாக தான் இந்த கதையை எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இதில் கண்டிப்பாக வந்து ரஜினி வந்து திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி டைலாக்கு சீனு எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இந்த மாதிரி ரஜினி ஓகே சொல்லிட்டாரு அப்படின்னா ரெட் ஜெயண்ட் மூவி மூலமாக ரஜினிகாந்தை வச்சு ஒரு படத்தை விரைவில் எடுப்பாங்க, சீக்கிரமாக முடிப்பாங்க, அது திமுகவுக்கு ஆதரவு படமாக இருக்கும் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. இது ரஜினிகாந்துக்கு நல்லா தெரியும். இதன் மூலமாக ரஜினி ரசிகர்கள் ஓட்டு, ரஜினி ஆதரிக்கக்கூடியவங்க ஓட்டு எல்லாமே திமுகவுக்கு வர மாதிரி ஒரு பில்டப்பை உதயநிதி ஸ்டாலின் உருவாக்குறார். விஜய்க்கு ஒரு பதிலடி கொடுக்கணும்னா ரஜினிகாந்தை வச்சு தான் நம்மளால் கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டார். கமலஹாசனும் ரஜினிகிட்ட பேசி ஒரு முடிவை பண்ணி விரைவில் வந்து இந்த கூலி படம் முடிஞ்ச பிறகு விரைவில் ரெட் ஜெயண்ட் மூவிஸில் ரஜினி நடிப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதில் வந்து இது வந்து உதயநிதிக்கு ஒரு சக்ஸஸை கொடுக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புமே இருக்குது. பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்க. ஏன்னா விஜய்க்கு வந்து இந்த தேர்தலோட ஓரங்கட்டணும் அப்படிங்கிற முடிவில் திமுக களத்தில் இறங்கி செயல்படுது. அதே போல் வந்து அதிமுகவோட கூட்டணி வைக்கக்கூடாதுன்னு சொல்லி திமுக மூலமாக விஜய்க்கு ஒரு காய் நகர்த்தலும் நடக்குது. எடப்பாடி பழனிசாமி எப்படியாவது விஜயை கூட்டிகிட்டு வரலான்னு நினைக்கிறாரு. கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரத்தில் அங்கீகாரம் கிடையாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து சொல்லிட்டு வர்றது வந்து அவர் கூட்டணிக்கு வர்றவங்களும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, கூட்டணியில் இருந்தவங்களும் விலகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அன்புமணி, புதிய தமிழகம், கிருஷ்ணசாமி இவங்கெல்லாம் வந்து நேரடியாகவே ஓப்பனாகவே பேசுகிறாங்க. எங்களுக்கு கூட்டணி ஆட்சியில் பங்கு கொடுத்தா நாங்கள் உங்களோட கூட்டணி வர்றதுக்கு தயார், திரும்பவும் கூட்டணி வர்றதுக்கு தயார், இல்லை அப்படின்னா கூட்டணி வரமாட்டோன்றாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு பாமகவோட ஓட்டு கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை, இக்கட்டான நிலைமை. அப்படி இருக்கும்போது அவர் வந்து பாமக கொண்டு வரணுன்னா கூட்டணி ஆட்சிக்கு ஓகே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.